அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரம்பொடையில் மற்றொரு விபத்து, 17 பேர் படுகாயம். இலங்கையில் எரிபொருள் நிலையங்களில் புதிய திட்டம். மஹிந்த ஆனந்த அலுட்கமகே நீதிமன்றத்திடம் முன்வைத்துள்ள கோரிக்கை. 30 கோடி திட்டத்தில் சிக்குவார்களா தேசப்பந்து மற்றும் டிரான், நீதிமன்ற வாயிலில் வைத்து அம்பலமான ரகசியம். பல தொடருந்துகள் திடீர் ரத்து. இலங்கையில் 70% மரணங்கள் ஏற்படுவதற்கான காரணம் வெளியான தகவல். கோர விபத்தில் உயிரிழந்த காதலர்கள் தொடர்பில் வெளியான தகவல். அதிகாரத்துக்கு வரும் புதிய உள்ளூராட்சி நிர்வாகங்கள் அறிவிக்கப்பட்டது திகதி. தொடர்பென விரிவான செய்திகள். நுவரெலியா கண்டி வீதியில் ரம்பட ஒத்தக்கடை அருகே வேன் ஒன்று பாறையிலிருந்து கவிழ்ந்து இன்று பிற்பகல் பாரிய விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் 12 பேர் காயமடைந்துள்ள நிலையில் அவர்கள் கொத்மலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து ஏற்பட்டதற்கான காரணங்கள் குறித்தும் இன்னும் தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. அத்துடன் இந்த ரம்பொட வேன் விபத்தில் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை சற்று முன்னர் 17 உயர்வடைந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. கெரண்டியல்ல பேருந்து விபத்து இடம்பெற்ற பகுதிக்கு அருகிலேயே வேன் ஒன்று இவ்வாறு பள்ளத்தில் விழுந்து சற்று முன்னர் விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொள்கின்றனர். இதேவேளை கொத்மலை ரம்போட கெரண்டியல பகுதியில் கடந்த 11ஆம் தேதி நடந்த பேருந்து விபத்தில் 23 பேர் உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு அதிகரிக்கும் விபத்துகளால் பொதுமக்கள் மிகவும் அச்சமடைந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. பொதுமக்களின் சுகாதார பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துவதற்காக நாடளாவிய ரீதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் முதன்மை சுகாதார பாதுகாப்பு வசதிகளை வழங்குவதற்காக தேசிய மட்ட திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த திட்டம் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அதன்படி கிளீன் ஸ்ரீலங்கா, ஜனாதிபதி செயலணி, வலுசக்தி அமைச்சு மற்றும் நாட்டின் 4 பிரதான எரிபொருள் விநியோகத்தர்களான இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம், லங்கா ஐஓசி, சினோபெக் எனர்ஜி லங்கா நிறுவனம் மற்றும் RM ஃபாக்ஸ் நிறுவனங்களுக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இதன்போது கைச்சாத்திடப்பட்டது. நாடளாவிய ரீதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களை சுத்தமான, பாதுகாப்பான மற்றும் பலவீனமானவர்கள் இலகுவாக அணுகக்கூடிய வகையில் சுகாதார பாதுகாப்பு வசதிகளுடன் கூடிய இடங்களாக மாற்றும் நோக்கில் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. அதன்படி 3 வருட காலத்துக்குள் பொதுமக்களுக்காக நவீன சுகாதார பாதுகாப்பு வசதிகளுடன் கூடிய 540 இடங்களை அமைக்க எதிர்பார்க்கப்படுகின்றது. அவற்றில் 100 இடங்களை 2025 ஆண்டுக்குள் முழுமைப்படுத்த எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்படுவதை தவிர்க்கும் வகையில் முன்பிணையில் செல்ல அனுமதிக்குமாறு கோரி முன்னாள் அமைச்சர் மஹிந்த ஆனந்த அலுட்கமகே இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். கடந்த அரசாங்கத்தின் போது தரமற்ற கரிம உரக்கப்பலை நாட்டிற்கு இறக்குமதி செய்த சம்பவம் தொடர்பான விடயத்தில் கைது செய்யப்படுவதற்கு முன்னரே அவர் இவ்வாறு மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அதன்படி இந்த கோரிக்கை தொடர்பாக எதிர்வரும் 19ஆம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைக்குமாறு லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி உத்தரவிட்டுள்ளார். பதவியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் மற்றும் முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரானலஸ் ஆகியோர் பிரபல பாதாள உலக குழுவினர் தலைவரான கரகட்டாவிடம் 30 கோடி ரூபாய் பணம் கோரியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் கரகட்டா வழக்கு விசாரணைக்காக இன்றைய தினம் போலீசாரினால் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட நிலையில் அங்கிருந்து வெளியேறி செல்லும் பொழுது ஊடகங்களை பார்த்து மேற்கூறிய கருத்தை சொல்லி சென்றுள்ளார். பதவி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் மற்றும் முன்னாள் அமைச்சர் டிரானலஸ் ஆகியோருக்கு 30 கோடி ரூபாய் பணத்தினை கொடுக்காத காரணத்தினால் தான் தங்காலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் கரகட்டா தெரிவித்துள்ளார். இவ்வாறு பணத்தினை கொடுக்காத காரணத்தினால் கோடி ரூபாய் செலவிட்டு தன்னை தடுத்து வைத்திருப்பதாகவும் கரகட்டா குறிப்பிட்டுள்ளார்.
தங்காலையில் தொடர்ந்தும் தடுத்து வைப்பதற்கு மாதத்திற்கு 10 மில்லியன் ரூபாய் செலவாகும் என்றும் கரக்கட்டா தெரிவித்துள்ளார். மேலும் வெளியில் சொல்ல வேண்டிய பல விடயங்கள் இன்னும் உள்ளன, அவற்றையெல்லாம் விரைவில் நான் வெளிப்படுத்துவேன் என்றும் கரக்கட்டா சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கரக்கட்டாவை விடுவிப்பதற்கு பேரம் பேசப்பட்டிருக்கலாம் என்றும் அது தொடர்பிலேயே கரக்கட்டா இன்று இவ்வாறு கருத்தினை வெளியிட்டு சென்றிருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. தொடருந்து இயக்குநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பணிக்கு வராததால் இன்று பிற்பகல் வரை 20க்கும் மேற்பட்ட தொடருந்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்கள வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ரத்து செய்யப்பட்ட தொடருந்து பயணங்களின் எண்ணிக்கை இன்று பிற்பகலுக்குள் அதிகரிக்க வாய்ப்பிருந்ததாகவும் அதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெசாக் விடுமுறைக்கு பிறகு தொடர்ந்து இயக்குநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பணிக்கு வரவில்லை என்றும் இயக்குநர்களை மீண்டும் பணிக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது. இந்த நிலையில் தொடருந்துகள் திடீரென ரத்து செய்யப்பட்டதால் அலுவலக ஊழியர்கள் உட்பட தொடருந்து பயணிகள் இன்று கடுமையாக சிரமத்துக்கு ஆளானதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. தொடருந்து இயக்குநர்கள் மற்றும் நடத்துனர்களின் கடுமையான பற்றாக்குறை காரணமாக அவ்வப்போது இந்த பிரச்சினை எழுவதாகவும் மேலும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் ஏற்படும் மொத்த மரணங்களில் 70% உயர் இரத்த அழுத்தத்தால் ஏற்படும் நோய்களால் நேர்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சின் தொற்றா நோய்கள் பிரிவின் விசேட வைத்தியர் சமிந்தி சமரகோன் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், 2021ஆம் ஆண்டு தொற்றா நோய்கள் தொடர்பாக ஆய்வொன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் பொழுது நாட்டு மக்களில் 34.8% உயர் இரத்த அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. இவர்களில் 64% இதற்கு எவ்வித மருந்துகளையும் பயன்படுத்தவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். தென்னிலங்கையில் சம்பவித்த கோர விபத்தில் உயிரிழந்த இளம் காதலர்கள் தொடர்பான தகவலை போலீசார் வெளியிட்டுள்ளனர். மாத்தறையில் வெசாக் பண்டிகையை பார்வையிடுவதற்கு மோட்டார் சைக்கிளில் சென்ற வேளையில் பேருந்துடன் மோதுண்டமையினால் விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். மாத்தறையிலிருந்து தெவினுவர நோக்கி மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த அவர்கள் மாத்தறையில் இருந்து திஸ்ஸ மகாராம நோக்கி சென்ற தனியார் பேருந்தின் பின்புற சக்கரங்களுக்கு அடியில் சிக்கி நசுங்கி உயிரிழந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். விபத்தில் அலஸ்வத்தை பகுதியைச் சேர்ந்த 30 வயதான விக்ரமசிங்க கமச்சிகே பொல்கின காஜிவத்தபுரத்தைச் சேர்ந்த 23 வயதான எதிரி சிங்கி MLG கவிஸ்கா டயஸ் என்ற யுவதியும் உயிரிழந்ததாக மாத்தறை போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்த காதலன் சதோசா கிளையில் காசாளராக பணியாற்றி வரும் நிலையில் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றியதாகவும் தெரிய வந்துள்ளது. சமீபத்தில் நடைபெற்ற 2025 உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரப்பூர்வ பதவிக்காலம் 2025 ஜூன் 2ஆம் தேதி ஆரம்பமாகுவதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அதன்படி உள்ளூராட்சி மன்றங்களில் பெரும்பான்மையை பெற்ற அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் அந்த சபைகளின் முதல்வர், துணை முதல்வர், தவிசாளர் மற்றும் துணை தவிசாளர் பதவிகளுக்கு பரிந்துரைக்கப்பட்ட நபர்களின் பெயர்களை சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன. உள்ளூராட்சி மன்றங்களின் முக்கிய பதவிகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டவர்களின் பெயர்களை ஒரு வாரத்துக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணைக்குழு தவிசாளர் RMAL ரட்நாயக்க அறிவித்துள்ளார். அத்துடன் உள்ளூராட்சி மன்றங்களின் தொடக்க கூட்டங்களை கூட்டுவதற்கு முன்பு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் பெயர்கள் கோட்ட மட்டத்தில் வர்த்தமானியில் வெளியிடப்பட வேண்டும் என்று ரட்நாயக்க மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை உள்ளூராட்சி மன்றத்தில் பெரும்பான்மை இல்லாத பகுதிகளுக்கு ஜூன் 2ஆம் தேதி முதல் முறையாக சபை கூடும்போது வாக்கெடுப்பு நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் அகிலம் நியூஸின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.